அனைவருக்கும் வணக்கம். இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த பொங்கல் திருநாள்ல நம்ம ஹோமியோ மனம் தமிழ் சார்பாக ஒரு அருமையான ஒரு லைவ் கேஸ் பிரசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழர் திருநாள், உழவர் திருநாள்ல நம்ம பேஷண்ட்டோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்து கொடுத்த பிற்பாடு பேஷண்ட்டு ஆஃப்டர் த ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு மகிழ்ச்சி பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. இன்டென்ஸ் சஃபரிங்கில் பேஷண்ட் இருந்துட்டு ஒரு நம்ம மெடிசன் கொடுத்து ஒரு 2 நாள் 3 நாளில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுடைய சக்சஸ்க்கு உண்டான ஒரு பலன். அந்த மகிழ்ச்சி தான், அந்த மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு பேஷண்ட்டோட அந்த ஆஃப்டர் த ரெமெடி என்ன ரிசல்ட் இருக்கு, அந்த மகிழ்ச்சியை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு திருநாளும், ஒவ்வொரு புத்தாண்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவுமே இல்லை. அதனால அந்த பேஷண்ட் ஆஃப்டர் த ரெமெடி, அதாவது சஃபரிங்ல இருந்துட்டு அந்த பேஷண்ட் ரிலீஃப் ஆன பிற்பாடு உண்டான மகிழ்ச்சியை இந்த கேஸோட அனலைசிஸோட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இந்த ஒரு கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு பெத்தாலஜிக்கல் கேஸ் தான். இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசமா அந்த பேஷண்ட் சஃபரிங்ல இருக்காங்க. பெயின் இருக்கு, பிகினிங்ல பெயின் இருந்தது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயின் நிக்கல, ரீகர்ஜிடேஷன் ஆகுது, சாப்பிட்டோம்னா முழுங்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டும் பார்த்தீங்கன்னா மருந்தே வெளியில வருது, கேப்சூல் போட்டு கேப்சூலே வெளில வருது. அப்போ டிஸ்கஸ்ட் ஃபீலிங்லாம் நிறைய இருக்கு இந்த கேஸ்க்குள்ள. எது கழிச்சுக்கிட்டு வருது, எதை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே அப்படியே எது கழிச்சுக்கிட்டு குமட்டிக்கிட்டு வருது. இப்போ இந்த பேஷண்ட்டோட ஃபீலிங்கை நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேல அதோட சேர்த்து அனலைசிஸ், அப்புறம் ஆஃப்டர் த ரெமெடி ஒரு 4 நாள் 5 நாளில் எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த கேஸில் பார்ப்போம். இந்த கேஸ் பிகினிங்லேருந்து அப்படியே பெயின் கில்லர் மருந்து கொடுத்து அதுலேருந்து இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் 3 நாள் 4 நாள் மோஷன் போகாத ஸ்டேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெயினாக இருக்கும். மோஷன் போட பெயின்னா இது ஒரு இமீடியட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். ஏன்னா 4 நாள் 5 நாள் போல பயங்கரமாக வலி அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணுவாங்க. இந்த கேஸை நம்ம மென்டல் ஸ்டேட்டை வச்சு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கேஸை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப வலிச்சு அடங்குச்சு. என்ன பண்ண சொல்லுங்க. இந்த முது நீட்டா அப்படியே வலி உயிர் வந்தது. அது 1 மாசம் கிட்ட வலிச்சது. அப்புறம் என்னன்னா வயிற்றுல வலி, தொப்புல சுத்தி வலி வரக்குள்ள அப்படி பெரட்டிக்கிட்டு நெஞ்சில ஏறுது. அதான், வேற ஒண்ணும் இல்லை. சாப்பிட கொஞ்சோண்டு பொங்கல் சாப்பிட்டா முள்ளுல போறவங்க இருக்கு, வயிற்ற சொறி வலிக்குது. 3 மாசமா சாப்பாடு கிடையாது. ஏன் சாப்பிடல? வயிற்று வலி. முழுங்கனா இங்க நின்னுடுது. இந்த தீப்பு மாத்திரை முழுங்கனா நின்னுடுது, இப்ப திரும்ப வந்துடுது அந்த மாத்திரை. அப்ப 2 நாள் கரைச்சி குடிச்சேன் அந்த மாத்திரையவே. அது 3 நாளா ரொம்ப தாங்கவே முடியல. 3 நாளா தாங்க முடியல. என்ன பண்ணுது? அந்த வயிற்று வலியோட வலிச்சு ஏந்திரிச்சு இப்படி வருது, விரட்டிட்டு உயிர் வராவில் கண்ணு உயிர் வராவிலே மூச்சு விட முடியாத வலி வந்துடுது. கொல்லைக்கு நேற்று காலையிலயும் போகல, இன்னைக்கும் போகல. காலையில எப்பவும் ஒரு தடவை போவோம், அது கூட போகல. சாப்பிடல போகலன்னு ஒண்ணுக்கெல்லாம் போகுது நல்லா. சரி சரி. எவ்வளவு நாளா இருக்குது இது? தீபாவளி எண்ணெயில இருந்து இருக்கு. தீபாவளியில இருந்து இருக்கு. முது வலிதான் தீபாவளி எண்ணெயில இருந்து சரி இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் காமிச்சு ஊசி போட்டு ஒரு பாட்டில் போட்டாங்க. சரி. அந்த இடம் இருந்தா அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துற காமிச்சாங்க. அப்பவும் ஒரு பாட்டில் போட்டாங்க. முடியல. அப்புறம் நேற்று முதல் நாள் போயிட்டு மறுநாள் இருக்க முடியல. அப்புறம் திரும்பவும் அங்கேயே அழைச்சிட்டு போனாங்க. போய் காட்டினது இந்த போட்டெல்லாம் எடுத்து உடனே மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தாங்க நேற்று. அவரு பையன் அங்கெல்லாம் போனாலும் அங்கே அழைச்சிட்டு போறாங்க.
உங்களுக்கு என்ன பண்ணுது? வயிற்று வலி, வயிறு வலிதான். சுத்தி பந்து மாதிரி இப்படி வலிச்சுக்கிட்டு ஏந்திரிச்சு வராமல் இருக்கு வலி. அப்படியே வந்து இந்த நெஞ்சில ஏறிடுது. இங்கேயும் வலிக்குது, அங்கேயும் வலிக்குது. எச்சி கூட முழுங்க முடிய மாட்டேங்குது அந்த நேரம். சாப்பாடு இல்ல, பால் ரைஸ் கொஞ்சோண்டு வறுத்து ஒரு டம்ளர். சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு பிடிக்கலையா இல்ல பசிக்கலையா? முழுங்கவே முடியல. கொஞ்சோண்டு பால் ரைஸ் கஞ்சி கொஞ்சோண்டு குடிப்பேன், வச்சு குடிப்பேன். அதான் கட்டியான சாப்பாடெல்லாம் இட்லி சாதம்லாம் சாப்பிட முடியல. இந்த வலி இருக்கிறப்ப எப்படி இருக்கு? இந்த டைத்துல எப்படி இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. வலி இருக்கக்குள்ள பேசவே முடியல. பேச முடியல. அப்படியே கண்ணெல்லாம் சொருவுது. கண்ணு சொருவுது. அப்புறமா அடங்கிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா இருக்கு. அப்புறம் அது மாதிரியே கிளம்பிடுது. பேசாம படுத்திருந்தா திரும்பி கொடுத்தோன்னா அதே வலி வந்துடுது. பேசாம படுத்திருந்தா பேசாம ஆடாம படுத்திருந்தா ஒண்ணும் தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வலி வந்துடுது. வலி வரப்ப என்ன பண்ண போல இருக்கு? அந்த டைத்துல செத்து உயிர் போயிட்டா போறோம்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க வலி தாங்கல தம்பி. அம்மா வலி தாங்கல. வலி தாங்கல. சரி, வலி இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த டைத்துல வலி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அந்த டைத்துல எப்படி இருக்கீங்க? பல்ல கடிச்சிட்டு உட்காந்துரும். அப்படியே பரட்டிட்டு வரும். நெஞ்சில ஏறும். அப்புறம் தானாது நின்று போயிடும். அப்புறம் செத்த உட்காந்த கால இருக்கும். தண்ணி கொஞ்சோண்டு குடிக்குமா. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதே வெளியே வந்துடும். நேற்று ரொம்ப ஒரு 10-15 தடவை தாங்க முடியாத வந்துருச்சு. இந்த நாள் கொண்டு குளுக்கோஸ் போட்டாங்க. சரி, தாங்கலன்னு சொன்னதும் அப்புறம் அங்க ஆச்சிட்டு போச்சு ஒரு பையன். ஆச்சிட்டு போய் தான் போய் இதெல்லாம் எடுத்துடுவா. இப்போ நான் கொள்ளைக்கும் போகல. அதனாலதான் வலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு இந்த பையன் எங்கேயும் போனாலும் இங்க ஆச்சிட்டு வந்துருச்சு. இதனால ஏதாவது மனசுல ஃபீல் பண்றீங்களா? அப்படி இருக்கிறதுனால எப்படி எடுத்துக்கிறீங்க? இதனால ஒண்ணும் நினைக்கலப்பா. சௌரியமா போயிட்டா எனக்கு போறோம். வலி இல்ல இருந்துட்டா போறோம்னு இருக்கு. இப்ப இந்த வலி இல்லாம என்ன ஆளை விட்டுட்டா போறோம்னு இருக்கு. தாங்க தற்கொலை பண்ணிட்டா தேவலான்னு போயிடுச்சு நேற்று. வலி ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப எப்படி வலி காட்டுறீங்க? அந்த நேரத்துல என்ன பண்றீங்க? வயிற்று வலிச்சா பரட்டிட்டு வயிற்றுக்கு வரும். தொப்புல வச்சு வலிக்கும். அது இங்க வரும், அது இங்க வரும். இங்க வீங்கி இருக்கு. அப்புறம் தானா அடைஞ்சிடும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்துடும் பேசாம. வேற ஒண்ணும் இல்லதான். இதுதான் எனக்கு. இப்ப முதுகு வலி கொஞ்சம் தேவலாம். வயிற்று வலி வந்துருச்சு. ஐப்பசி கார்த்திகை மார்கழி 3 மாசமா. வலி ஜாஸ்தியா இருக்கிறப்ப எப்படி வீட்டுல வெளி காட்டுறீங்க? எப்படி அந்த வலி இருக்கிறப்ப அழுதுட்டே படுத்துருவீங்க?
அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லை, கொடுத்துடலாமா மருந்து? இப்ப முன்னாடி பார்த்தா வலி இல்ல போயிடுச்சு, அன்னைக்கே போயிடுச்சு. தண்ணி கொடுத்துருப்பீங்களா? மாத்திரை தான் சாப்பிட்டு மோஷன் எப்படி இருக்கு? அது எப்போ போல போயிட்டு இருக்கேன். முதல்ல அந்த அளவுக்கு இருக்கா எப்படி தெரியுது? இல்ல இல்ல, நான் நல்லா 2 வேளையும் போறேன். 2 வேளையுமே போறேன். சரி, அதுக்கப்புறம் வழி ஒன்றும் வரவில்லை, மருந்தே போயிடுச்சு. நானே வரல, என்னங்க பொண்ணு சரி. வேற வேற கம்ப்ளைண்ட்? லூஸ் மோஷன் வரைக்கும் போச்சா? எல்லாம் வயிற்றுக்கு முன்னாடி போச்சா? எப்பவும் போல தாராளமா போறாங்க. சரி, காலையில சாயங்காலம். சரி, இந்த வயிறு நடத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. இங்க வந்திருந்தேன். சரி, கொடுத்துருமா? பேக் பெயின்ல இல்ல. கேஸை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் வந்து சிம்பிள் அப்ரோச் தான். நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா, டூரிங் சஃபரிங் அப்போ பேஷண்ட்டோட ஃபீலிங், ரியாக்ஷன், இதுதான் மெயினாக எடுத்திருப்போம். அப்புறம் ப்ரெசன்ட் ப்ரிடாமினன்ட் பர்சிஸ்டிங் சிம்டம். பேஷண்ட் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 3 நாளா வலி, 3 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு, 3 நாளா வலி தாங்க முடியல சார், வலி தாங்கவே முடியல, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10-15 தடவை அந்த அப்படியே புரட்டிக்கிட்டு வந்துருச்சு, வலி தாங்கவே முடியல, தாங்க முடியாம வந்துருச்சு, அதனால வந்து தாங்கவே முடியல, நீங்க ஜிஹெச்ல அட்மிட் ஆகுங்க, மெடிக்கல் காலேஜில் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தாங்க முடியல அப்படிங்கிற ஸ்டேட்டு. அதுக்குண்டான ரூப்ரிக் இன்டாலரன்ஸ், இன்டாலரன்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. அந்த ரூப்ரிக் எடுத்துக்கிட்டோம். இது மெயின் பேஷண்டோட ஃபீலிங். இந்த பிரச்சனை அவங்களுக்கு தாங்கவே முடியல, உயிர் போற மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல, உயிர் போற மாதிரி, உயிரே போற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேஷண்டோட பெத்தாலஜிக்கல் ரூப்ரிக் என்ன அப்படின்னா டிஸ்கஸ்ட்னு சொல்றோம். டிஸ்கஸ்ட் இது காமன் சிம்டம், இருந்தாலும் பேஷண்ட் சொல்றாங்க புரட்டிட்டு வருது, 10-15 தடவை அப்படியே புரட்டிட்டு வருது, அப்படியே கொமட்டுது. அப்ப அந்த டிஸ்கஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்டர்னல் ஃபீலிங் என்ன, கோர் ஃபீலிங் என்ன அப்படின்னா, தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வலி தாங்க முடியலன்னு சிரிக்கிறாங்க பேஷண்ட். வலி எனக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வலி தாங்கவே முடியல, சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடலான் இருக்கு, உயிர் போனா போதும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல செத்து போயிடலாம் அப்படிங்கிறது வந்து டெத் டிசையர் ஆங்கிஷ் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ரூப்ரிக் இருக்கு. பட் அவங்களே மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வலி தாங்க முடியல, தற்கொலையே பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கிட்டாலே தேவலாம் அப்படின்னு அவங்கள டைரக்டா சொல்றாங்க. அப்ப இதுல வந்து 2 ரூப்ரிக் இருக்கு. சுசைடல் டிஸ்பொசிஷன் பெயின் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. அந்த பெயின் வேதனையில பேஷண்ட் ஆன் த ஸ்பாட் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறத விட உங்கள்கிட்ட டெலிவரி பண்றப்பயுமே சிரிச்சாங்க அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வலி தாங்க முடியல அப்படிங்கிறத வந்து சிரிக்கிறாங்கல்ல, அப்ப லாஃபிங் பெயின், லாஃபிங் வித் தயர் ஓன் பெயின் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. அந்த ரூப்ரிக் எடுத்துக்கிட்டோம். அப்ப இது வந்து ஃபீலிங், கோர் ஃபீலிங். என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பேஷண்ட்டை கேட்குறோம். அப்போ அந்த நம்ம நீங்க கேஸ் டேக்கிங்லேயே நான் என்ன எதை வந்து கரெக்டாக எடுத்திருப்போம் அப்படின்னா ஃபீலிங்கை கரெக்டாக எடுத்திருப்போம். ரியாக்ஷன், வலி இருக்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருப்போம். என்ன ரியாக்ட் பண்றீங்க, பெயின் இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுறதுக்கு 2 தடவை சொல்லியிருப்பாங்க. பேசாம படுத்துருவேன், பேசாம படுத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. வலி வந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவேன், பேசாம படுத்துருவேன். அப்ப இந்த இடத்துல quiet, want to be repose and tranquility அப்படிங்கிற ரூப்ரிக். அப்ப என்ன வேற என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட கெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே படுத்துருவேன். அப்ப வீப்பிங் பெயின் வித், இந்த 6 ரூப்ரிக் தான் எடுத்திருக்கோம். இப்ப இன்னொரு தடவை சொல்றேன். இன்டர்னல் கோர் ஃபீலிங், இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், சுசைடல் பெயின்ங்கிறது ரியாக்ஷன், quiet, want to be repose and tranquility ரியாக்ஷன், டிஸ்கஸ்ட்ங்கிறது அது ஒரு பெத்தாலஜிக்கல் சிம்டம், புரட்டி நாசியான்னு, இந்த நாசியா டிஸ்கஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்.
அவங்க டெலிவரி பண்றப்ப சொன்ன சிம்டம் ஃபீலிங் வந்து லாஃபிங் வித் தேர் ஓன் பெயின், ரியாக்ஷன்ங்கிறது வீப்பிங் வித் பெயின். இதை ஆரையும் கவர் பண்ற ட்ரக் வந்து நெக்ஸாமிகா கொடுத்தோம். நெக்ஸாமிகா 6 ஒரு 2 பில் போட்டு 1 டம்ளர் தண்ணியில கொடுத்தாச்சு. கொடுத்த பிற்பாடு என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நீங்க பார்க்க போறீங்க. ஃபாலோ அப்ல பாத்தீங்க அப்படின்னா பேஷண்டோட எக்ஸ்பிரஷன், அதாவது முதல்ல இருந்த ஃபேஷியல் ரியாக்ஷன், ரெண்டாவது இருந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் நல்லாவே தெரியும். பேஷண்ட் மருந்து சாப்பிட்ட அன்னைக்கே சரியா போச்சு அப்படின்ட்டாங்க. வாட்டர் டோஸ் கொடுத்த அன்னைக்கே வலி சரியா போச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க. நான் வர வேணான்னு நினைச்சேன், 2 நாள்ல சரியா போச்சு, வேணான்னு சொன்ன மருமக தான் அழைச்சிட்டு வந்துச்சு, சரி காட்டுவோம், அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க பாருங்க அன்னைக்கே சரியா போச்சு அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் நம்மளோட நம்ம மருந்து கொடுத்ததுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டுங்கிறது அந்த மகிழ்ச்சியில தான் இருக்கு. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஹோமியோபதி டாக்டருக்கும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ரெமெடி பேஷண்டோட மகிழ்ச்சி. அப்ப நெக்ஸாமிகா 6 ஒரே டோஸ் தான், வெறும் சிம்பிள் கேஸ், பெத்தாலஜிக்கல் கேஸ் தான். மென்டல் ஸ்டேட்டை கரெக்டாக நீங்கள் எடுக்கிறப்ப எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாள்லையுமே நல்ல நாளில் ஒரு கேஸை வந்து ஹோமியோ மனம் தமிழ் சார்பாக சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் நம்ம ரெகுலர் டெலிகிராம் வகுப்பு நடந்துட்டு இருக்கு, அதில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.